DKTUCயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் போலீசாரால் போஸ்கோ வழக்கில் கைது செய்தனர். கல்லூரி மாணவி பாண்டிச்சேரிக்கு அடுத்ததாக பேராசிரியர் தமிழகத்தில் தொடரும் பாலியல் தொல்லைகள். பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த கொடூரம் எல்லாம் பெரும்பாலும் நெருங்கிய உறவினர்களால், அக்கம் பக்கத்தினால் அல்லது நண்பர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கும். ஆனால் கடந்த 4 நாட்களாக காதில் விடும் செய்தி அப்படி இல்லை. வேலியே பயிரை மேய்வது போல் வகுப்புகளில், பள்ளி வளாகங்களிலும், கல்லூரிகளிலும், பட்டப்பகலிகளிலும் ஆசிரியர் சிலர் பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தி உள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவி வகுப்பு பேராசிரியராக பணியாற்றி வரும் குமார். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் தற்போது வரை தொலைபேசி மூலம் மற்றும் சமூக வலைதளம் மூலம் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பேராசிரியர் மாணவியின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு தவறான முறையில் பாண்டிச்சேரிக்கு போகலாம் என கூறி அழைத்ததாகவும், அதற்கு மாணவி மறுத்துவிட்டதாகவும், மேலும் அன்று இரவு 9 மணி அளவில் வீடியோ கால் மூலம் மாணவி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இது குறித்து மாணவியின் பெற்றோர் கூறி கதறி அழுதுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் பேராசிரியர் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பேராசிரியர் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் குற்றச்சம்பவங்கள். கிருஷ்ணகிரி பேர்ச்சம்பள்ளி அருகே உள்ள நடுநிலைப் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு மாணவி ஜனவரி 3ஆம் தேதி அன்று அங்கு பணியாற்றி வந்த சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் என காம கொடூர்களால் அங்கிருந்த கழிவறையில் வைத்து வேட்டையாடப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குற்றம் செய்த மூவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக விடுமுறை பிறகு புதிதாக பணியிடம் மாற்றம் 4 பெண் ஆசிரியர்கள் பணியில் இணைத்தனர். ஆனால் பள்ளி மாணவர்கள் அனுப்பும் பெற்றோர்கள் தயாராக இல்லை. சம்பவம் 2. கிருஷ்ணகிரி சேலம் ஓமலூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் மாணவியிடம் பாலியல் சீண்டல் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் சிவக்குமார் போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமை ஆசிரியர் அளித்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் 3. மணப்பாறை. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி தாளாளர் கணவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி தலைமை ஆசிரியர் சரண் அடைந்துள்ளனர். சிவகங்கை, திருச்சி, விழுப்புரம் என குற்றப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கின்றது. எனவே இதுபோல் உள்ள பள்ளிகளில் இன்னும் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆசிரியர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு விழுப்புரம் விருதாசலத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் விழுப்புரம் விருதாசலத்திலிருந்து கடலூருக்கும் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்கள் சிறப்பு ரயில்கள் விடப்படும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விருதாசலம் சிறப்பு ரயில்கள் விழுப்புரத்திலிருந்து விருதாசலத்திற்கு கடலூருக்கு செவ்வாய்க்கிழமை முதல் சிறப்பு ரயில்கள் விட. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது.